கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு வந்து அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். எல்லாம் தெரியும், இந்த ஆட்சி வந்து நாங்கள் ஆரம்பிச்சதுல இருந்து இனிமே வந்து குதிரை வேகத்துல போகாது, குதிரை வேகத்துல போகுதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர் சொல்லியிருந்தாங்க. இதனொட்டி தற்போது வந்து பார்த்தோம்னா அதிமுகவுடைய 3 எம்எல்ஏக்களை வந்து தூக்கியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த முக அவர் வந்து இது குதிரை பேர் ஆட்சி தான்ற மாதிரியான ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு கருத்து வச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தா ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து எங்களுடைய கூட்டணி கட்சிகள் தயவுல நீங்க இது பண்ணீங்க. அடுத்து அதிமுக எம்எல்ஏக்களை வந்து ஆதரவு கொடுத்தீங்க. இப்போது வந்து அதிமுக காரங்களே விலகி வர சொல்லி உங்க கட்சியில இணைக்கிறீங்க. இது ஒரு குதிரை பேர ஆட்சிதான்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. கூடுதலா பார்த்தோம்னா தொடர்ந்து ஏற்கனவே குதிரை பேரம் ஈடுபட்டது வந்து வீடியோவோட கிடைச்சிருந்துச்சு. இந்த ஆட்சி நீடிக்குமான்ற ஒரு கேள்வி கூட இருந்தது. எப்படி பாக்குறீங்க சார்? முதல் நெறியாளர் வந்து இன்னைக்கு திருநெல்வேலியில ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பாத்தீங்களா? அதாங்க சார். அவர் என்ன தப்பு பண்ணாரு? கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. விஜய் ஆட்சியில, ஜோசப் விஜய் ஆட்சியில் அதில் நெறியால் கவனமா கேள்விகளுங்க. ஒரு தாய் வந்து கண்ணீர் விட்ட பேட்டியா அவர் போட்டிருக்காரு. 10 வயது பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. இது சொன்னா தேச விரோதமாடா? விஜய் ஆட்சியில் இப்படி பேசினா தேச விரோதமா? இது வந்து நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு கெடுத்துருமா? ஆதவர்ஜுனா பேசினார், 41 பேர் இறந்தப்ப போட்டார், ஜென்சி புரட்சி வெடிக்க முடியாது. அது தேச விரோதமா? 10 வயது குழந்தையை பறி கொடுத்திருக்கிற தாய்க்கு ஆதரவாக யூடியூப்ல பேசுறது வந்து தேச விரோதமா? அது மாதிரி நீங்க இப்ப கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, விஜய் வந்து 3 எம்எல்ஏக்களை தூக்கிட்டாருன்றீங்க. தூக்கிட்டாருன்னு சொல்லக்கூடாது, அது அன்பார்லிமெண்ட் வேர்டு. என்று கேட்டால் பெண் எம்எல்ஏ விஜய் வந்து தூக்குவாரு, கடத்துவார், எல்லா வேலையும் பார்ப்பாரு, அவர் வேற படத்துல காட்டுவாரு. ஆனா இங்க வந்து நீங்க கேள்வி கேட்கும்போது 3 எம்எல்ஏவே அவர்கள் கட்சிக்கு மாத்திருக்கிறாருன்னு கேளுங்க. அது வேற, நீங்க பெண் வேற, அவங்கள தூக்கிட்டாரு அப்படின்னா நான் அதுக்கு பதில் சொல்லி ரொம்ப கவனமா போனோம். இது ஒரு தற்கூரி ஆட்சி. வழக்கு சொல்லலாமாங்க சார்? அந்த ஆட்சியினுடைய 10 நாள் சாதனையை கண்டு இணைஞ்சிட்டாங்க. அம்மாவுடைய இணைஞ்சிட்டாங்கன்னு கூட தப்பா போறா. விஜயோட இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லாதீங்க, தாவே கால இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுங்க. பெண் இல்லையா அவங்க? நீங்க ரொம்ப கவனமா பேசணும். நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம், அதனால கொஞ்சம் கவனமா நெறியாளர் இருந்து கேள்வி கேட்கறது. விஜய் ஆட்சியில தற்கூரி ஆட்சி. நம்ம வழக்கை கண்டு அஞ்ச மாட்டான். அதனால அதே இடத்துல வழக்கு வந்து வம்பு சண்டைக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை விட மாட்டான். அது விஜய்க்கு தெரியாது. ஆளானப்பட்ட இந்திரா காந்தியை பார்த்தாலுங்க நம்ம. அதனால விஜய்லாம் நமக்கு ஒரு ஆளும் இல்லை. விஜய் ஒரு கட்சி, ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய நம்முடைய பார்வையில அதெல்லாம் ஒரு கட்சியா நம்ம பார்க்கல. தாவேகா கட்சினால நான் ஒரு டான்ஸ் கூடாரமா பார்க்கிறேன். நான் அது ஒரு காபரே டான்ஸ் கூடாரம் தானே, அது கட்சியா, கொள்கை கட்சியா? விஜயை பார்த்தாலும் ஒரு அரசியல்வாதே என் பார்வையில் இல்லை. ஒரு கூத்து நடிகர், ஒரு கும்மா கூத்து நடிகர் அப்படித்தானே தவிர இவரெல்லாம் வந்து நம்ம ஒரு அரசியல் பார்வையில் பார்க்கணும்னா இன்னும் ஒரு 100 நூற்றாண்டுகள் ஆனாலும் என் பார்வையில் விஜய் ஒரு அரசியல்வாதியை நான் பார்க்க முடியாது. ஓகே சார். அதனால இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 6 மாசத்துக்கு இந்த ஆட்சி இருக்கட்டும் சொன்னார். முதல்ல அவர் சொன்னதே தப்பு. 6 நாள் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. நீங்க நினைச்சிருந்தா இந்த ஆட்சியை அமர வைத்திருக்க முடியாது, செஞ்சிருக்கலாம். நீங்க ரொம்ப தாராள ஜனநாயகத்துக்கு சொந்தக்காரர் ஸ்டாலின். 2016 திராவிட முன்னேற்ற கழகம் 100க்கும் மேற்பட்ட எதிர்கட்சிகளை உறுப்பினர்களை கையில் வைத்திருந்த இயக்கம். அன்னைக்கு கூவத்தூர்ல இருந்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள், அடைபட்டு கிடந்த எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு, எதிர்கட்சி தலைவரான ஸ்டாலின் அவருக்கு தூது விட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் யார் யார் தூது விட்டா. 10 பேருக்கு ஒரு அமைச்சர். இந்த தற்கூரி விஜய் மாதிரி ஸ்டாலின் இல்லை. அவர் நினைத்திருந்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நிரூபிக்க முடியும். ஆனால் அவர் தெளிவா சொன்னார், நான் மக்களை சந்திப்பேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வரும், மக்கள் வாக்களிக்கணும்,
திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஸ்டாலின் அவர்கள்தான் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தலைவர், அவர்தான் முதல்வர் என்று மக்கள் வாக்களிக்க வேண்டும், எங்கள் பெரும்பான்மை சட்டமன்ற என்னை தேர்வு செய்ய வேண்டும், அதுதான் ஜனநாயக மரபு என்று சொன்ன ஒரு அருமையான ஜனநாயகத்தின் மாண்பை காக்கக்கூடிய முதலமைச்சர் அன்றைய நம்முடைய எதிர்கட்சி தலைவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு. அதனால அவர் எப்படி வேணாலும் குறுக்கோளில் ஆட்சிக்கு வரும் நினைக்கல. பாருங்க இன்னைக்கு நம்முடைய தற்குறி விஜய் அழகா ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம். அருமையான வார்த்தை. அதாவது இந்த ஆட்சி குதிரை வேகத்தில் போகிறது, குதிரை பேரம் அல்லனாங்க. குதிரைக்கு பேரம் பேசினாதான் குதிரை வேகமா போகும். தற்குறிக்கு அது தெரியாது. இப்போ வேகம் ரொம்ப அருமையா சொல்ற மாதிரி, நாங்கள் குதிரை வேகத்தில் ஆட்சி நடத்துகிறோம், நீங்கள் குதிரை வேகத்தில் ஆட்சி நடத்துவதுதான் குதிரைக்கு பேரம் பேசி குதிரை பேர ஆட்சி நடத்துறீங்க. மைனாரிட்டி விஜய் ஆட்சி, மைனாரிட்டி தாவே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு, அருமையான வார்த்தை போட்டு சொல்லியிருக்கிறார் நம்முடைய ஸ்டாலின். குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம் பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவரிடம் ஆதரவு கேட்டது. திமுக கூட்டணியில முதலமைச்சர் ஸ்டாலின் தான் மதச்சார்பற்ற கூட்டணி. தாவேகா என்பது பிஜேபி பெற்ற குழந்தை. தாவேகாவை வீழ்த்துவோம், பாரதிய ஜனதா தலைமையிலான அண்ணா திமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லிதான் திமுக கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் மக்கள் வாக்களித்தார். நீங்க என்ன சொன்னீங்க? திமுக என்பது தீய சக்தி, அரசியல் எதிரி எங்களுக்கு திமுக சொன்னீங்க. அந்த அரசியல் எதிரி விஜய் சொல்லப்பட்ட அரசியல் எதிரி திமுக, தீய சக்தி திமுக. அந்த திமுக வெற்றி பெற்ற கூட்டணி கட்சி தலைவர்களிடம் வீடு வீடாக அலுவலகமாக சென்று மண்டியிட்டு இந்த முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்துருக்கீங்க. கேடு கட்ட முதலமைச்சர் பதவி விஜய்க்கு தேவையா? அதாவது ஆதரவு கொடுத்து அமைச்சர் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில கேட்கிறேன், மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சு எதுக்கு வாக்களிச்சாங்க? தற்குறி விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாது, பாஜக அதிமுக கூட்டணி வரக்கூடாது, ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும், திராவிட மாடல் 2.2 ஆட்சி தொடர வேண்டும். இதற்காக தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு, காங்கிரஸுக்கு எல்லாருக்கும் வாக்களிச்சாங்க. நீங்க எப்படி விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறீங்க நிலைப்பாடு? அதனால விஜய்க்கு பதவி அரிப்பு வெறி இது மூலம் தெரியுது. அவர் என்ன செஞ்சிருக்கணும்? தூய சக்தி திமுக, நான் தாவேகா, தீய சக்தி திமுக ஆதரவு எனக்கு தேவையில்லை. நீங்க திமுக ஆதரவு தானே விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு என்பது, திமுக ஆதரவு என்பதுதானே கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு. திமுக கூட்டணி கட்சிக்காட்ட மண்டியிட்டதே தாவேகாவுக்கு மிகப்பெரிய சறுக்கு அரசியல். அதுதான் நீங்க தெளிவா பாயிண்ட சொல்லியிருக்கிறாரு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். இரண்டாவது, நம்பிக்கை வாக்கெடுப்பில் அண்ணா திமுக ஒரு அணியை ஆதரவாக வாக்களிக்க விலை பேசுவது, அமமுக உறுப்பினரையும் கொசுறு வாங்குவது. குதிரை பேர நடத்தலன்றீங்க. பாவம், ஒரே ஒரு சீட்டு வெற்றி பெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நம்முடைய டிடிவி தினகரன் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு வெற்றி பெற்றாரு. அந்த கண்ணையும் தூக்கிட்டு வந்துட்டீங்க. கேவலமான ஆட்சி இல்லையா? மக்கள் பெரும்பான்மையாளர் மைனாரிட்டி ஆட்சி தேவையா? ஒரு மைனாரிட்டி ஆட்சி நடக்கிறதுனாலதான் மைனர் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. மக்கள் உங்களை ஒத்துக்கொள்ளவில்லை. பெரும்பான்மை 117 இடம் நீங்க வெற்றி பெற்றால்தான் தமிழகத்தை ஆட்சி கட்டில் அமர்வதற்கு மக்கள் விரும்பினார்கள் அர்த்தம். பெரும்பான்மையான மக்கள் உங்களை விரும்பவில்லை. 3 கோடி மக்கள் எதிர்கட்சிக்கு உங்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். விஜய் என்ற தற்கூரிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். மீண்டும் நான் தேர்தலை சந்திப்பேன் சொல்லிட்டு வந்திருக்கிறோம்ல.
இவிஎம் இயந்திரத்தில் வெற்றி பெற்றிருக்கீங்க. பெரம்பூர்ல சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன். பெரம்பூரில் திருச்சி கிழக்கில் விஜய் தோல்வி அடைந்திருக்கிறார். அறுதியிட்டு சொல்லுகிறேன், உறுதியிட்டு சொல்லுகிறேன். நான் தேர்தல் களத்தில் தொடர்ந்து 1977 இருக்கிறவர். தேர்தல் களத்தில் வேட்பாளராக, கேட்பாளராக, வாக்காளராக பணியாற்றியவர். பெரம்பூருக்கு நான் சென்றேன். என் நண்பர் தான் ஆர்டி சேகர். திருச்சி கிழக்கு ரெண்டுலேயும் வாக்காளுடைய மன ஓட்டத்தை பார்த்து சொல்கிறேன். நாட்டின் ஒட்டுமொத்த வாக்காளுடைய நாடி நரம்பை பிடித்தவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். இவிஎம் இயந்திரம் இல்லாமல் வாக்குச்சீட்டு முறையில் திருச்சி கிழக்குல, பெரம்பூர்ல மீண்டும் தேர்தலை சந்திக்க விஜய் தயாரா? ஒரே செல்வாக்கு பம்மாத்து எல்லாம் காட்டாதீங்க. ரீல்ஸ் பண்ணீங்களா? நாங்க ரியல், நீங்க ரீல்ஸ். நாங்க ரியல் திராவிட இயக்கத்துக்காரன். நாங்க ரியல் பேசுறோம், நீ ரீல்ஸ் பேசுற. ரீல்ஸா ரியலா பார்ப்பான். இவிஎம் இயந்திரம் இல்லாமல் பெரம்பூர்ல வாக்குச்சீட்டு முறையில நான் நிக்கிறேன். கிழக்குல நிற்போம். வெற்றி பெற முடியுமா? சும்மா மக்களை இவிஎம் இயந்திரத்தால், அமித்ஷாவுடைய உபயத்தால், பாஜகவுடைய உதவியால், தேர்தல் ஆணையத்தால், மைனாரிட்டி அரசு நடத்துகிற இவிஎம் தந்திரத்தால், இவிஎம் முயற்சியால், இவிஎம் செய்த சதியால் ஆட்சி கட்டில் உட்கார்ந்துருக்கு. அதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். ரொம்ப அருமையாகவும் ரத்தன சுருக்கமாகவும் சொன்னாலும் தெளிவான கருத்தை சொல்லுகிறார். 3வது பாயிண்ட் சொல்றார். அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலகச் செய்து தலைமைச் செயலகத்தில் வைத்து தன் கட்சியில் இணைப்பது ஆரோக்கியமான அரசியலா? இதான் மாற்றமா? இதான் விஜய் விரும்பிய அரசியல் மாற்றமா? நான் தற்கூரியில கேட்கிறேன். அவரை ஆதரிக்கக்கூடிய விவரமான பொதுவுடைமை இயக்கம், அவரை ஆதரிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், அவரை ஆதரிக்கக்கூடிய அரசியல் அனுபவமான தலைவர்களை கேட்கிறேன். தயவு செய்து மனசாட்சியோட சொல்லுங்க. இவர் நல்லாட்சி தருவாரா? இவர் ஒரு மாற்றத்தை தருவாரா? மக்களுக்கு மாற்றத்தை தரல, ஒரு அரசியல் நெறிமுறையை தலைமைச் செயலகத்தில் வைத்து கட்சி மாற செய்கிறார். இவர் எப்படி அரசியலில் ஒரு மாற்றத்தை, நல்ல மாற்றத்தை கொடுப்பார் என்று நம்புவது? இந்த கன்றாவி காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா? ஸ்டாலின் கேட்கிறார். தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என்று அம்பலப்பட்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் சொல்றாரு, என்டிஏ ஆதரவை கோராமல் இருந்தால் மட்டுமே ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்து விட்டு இப்போது நடக்கும் காட்சிகளை அமைச்சரவையிலிருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பு பல்லிழிக்கிறது. தான உண்மை தான். இன்னைக்கு நம்முடைய முக்கியமான பதிவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மனதில் என்றைக்கும் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த பதிவை இருக்கிறாரு. இதில் காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்பே இல்லாமல் நடந்த விஷயத்தை தோலுறுத்து காட்டுகிறார். விஜய் யாரு, தாவேக்கா என்ன அப்படின்றத தோலுறுத்து காட்டிருக்கிறாரு. 6 மாதம் இவருக்காக அவகாசம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு மக்கள் இப்போ அல்லல் போடுறாங்க. அரசு இயந்திரம் முடங்கி கிடக்கு, அரசு இயந்திரம் தூங்குது, அரசு அலுவலகங்கள் இயங்கவில்லை, செயலிழந்து கிடக்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அரசு நிர்வாகம் முடக்கப்பட்டிருக்கு. அரசு நிர்வாகம் சீரழிந்திருக்கிறது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. யாரு எந்த துறைக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் எடுத்தாலுக்கு நான் சுற்றுலாத்துறை அமைச்சரா சுற்றுலா அமைச்சரானே தெரியல. யாருக்கு லாக்கா தெரியல, அந்த லாக்காவுக்கு அர்த்தம் தெரியல. எம்எல்ஏன்றதுக்கு அர்த்தம் தெரியாதவங்க, மந்திரின்றதுக்கு அர்த்தம் தெரியாத கோஷ்டி இவங்க எப்படி நாட்டை நடத்த முடியும், நல்வழிப்படுத்த முடியும்? சினிமா மூலமாக, ரீல்ஸ் மூலமாக இந்த ஆட்சியை, இவிஎம் மூலமாக உட்கார்ந்தக்கூடிய ஆட்சியை
6 மாதம் அவகாசம் கொடுக்க வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. இந்த ஆட்சியை வெகு விரைவில் இறக்கியாக வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். ஓகே சார், நன்றி.